என்னக்கா பையன் இன்னும் உறங்கலையாக்கும் ஒரே அழுகையாட்டு. ஆமா கீதா, காலையில கொஞ்ச நேரம் உறங்குனான் பாரு, பையன் ராத்திரி ஆனா உறங்க மாட்டேங்கிறான். இவ்வளோ நேரம் தொட்டில போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்து உறங்க வச்சிருக்கேம்மா. இப்பதான் லைட்டா உறங்கியான். இந்த இதெல்லாம் வந்தாவளா அதெல்லாம் சரி, வீட்டுல கடக்க முடியாத சூடு, நீ வேற கூப்பிட்டியா, அதான் என்ன யாருன்னு கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே புஷ்பாவுக்கும் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் எத்தனை மணி தான் தூங்குவாங்க? நம்மளை பாருங்க, மணி 10:11 ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நீ ஏன் தூங்கல? எனக்காவது என் பிள்ளால தான் தூக்கம் வரல, உனக்கு ஏன் தூக்கம் வரல? வேற ஒண்ணும் இல்லக்கா, செல்வாங்க வீடு சாயங்காலத்துல இருந்தே பூட்டி கிடக்கு. வெளியே வண்டியே இல்லை, வீட்டில் யாரும் இல்லை போல. அந்த பிள்ளை வந்து வசந்தி இருக்க வீட்டில் தான் நின்னதை பார்த்தேன். 2 எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியல. உனக்கு சும்மா இல்லையா தூக்கம் வரல? அவன் எங்கே போனா இவ்வளோ தானே, அவன் போனானே இவ்வளோ தூக்கம் வரலையா? என்னக்கா யோசிக்கிறிய? ஒன்றும் இல்லை கீதா, அதானே இருட்டுற நேரத்துல வந்து வீடு பூட்டி வந்து அதான் எங்கே போயிருப்பாவளோன்னு யோசிச்சு பார்க்கேன். தெரியல பாரு, சாயங்கால நேரம் போனாலும் பிள்ளை இங்கேயே நிற்குது. போன இந்த நேரம் வந்துருக்கணுமே, இன்னும் காணல. எங்க போனாவளோ எடுத்தாவளோ பாருங்க. காலையில தான் எங்க ஊர்ல இருந்தே காணாம போனான்னு ஒரு செய்தி பரவுச்சு. இப்ப பாருங்க காணலையே அவள. வாங்கம்மா. என்ன கீதா ஃபோன் பண்ணிருந்தா? நான் இப்பதான் போனை பார்த்தேன். அப்புறம் உன் வீட்டுல போய் கேட்டேன், உன் வீட்டுக்காரர் தான் இந்த தெருவுல இருக்கா அப்படின்னு சொன்னவ. தெருவுல இருக்கானியா? என்னக்கா அதுக்குள்ளே நான் தெருவுல வந்துட்டேனே சொல்றிய? இல்ல கீதா, தெரு முறையில நீ இருக்கிறதாட்டு ஜார்ஜ் சொன்னான், அதனாலதான் இங்க வந்தேன். 18 மிஸ்டு கால் இருந்துச்சு. ஏன் கீதா என்ன அவசரம்? ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கா? உங்களுக்கெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண உடனே எடுத்துடாதீங்க. பாருங்க பச்சை பிள்ளை வச்சிருக்கே, ஃபாத்திமாக்காவே ஃபோன் பண்ண உடனே வராவ, நீங்களாம் இருக்கிறீங்களே. சரி ஃபோன் வச்சுட்டு என்னதான் பண்ணிய? என் மூளுக்கு நாளை பரிச்சை கீதா, கொஞ்சம் போல படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதான் ஃபோனை பார்க்கவே இல்லை பார்த்துக்க. ஃபோனு பக்கத்துல இருந்து அந்த பிள்ளை ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கு, அதான் சைலண்ட்ல போட்டுக்கிட்டு அவ்வளவு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்களே பழைய 2ஆம் கிளாஸ், இதை நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? கீதா நான் பழைய 2ஆம் கிளாஸ்னாலும் நல்லா பேசுவேன் தெரியுமா? ஏது புரணி பேசுறதா? இப்ப என்னாச்சு கீதா, கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? ஐயோ அக்கா சாரி, நீங்க நோஸ் கட் எல்லாம் பண்ணல, சும்மா பேசிக்க ஜாலிக்கு ஒரு ஃபன்னுக்கு தான், சரியா? இல்ல அப்புறம் நானும் ஃபன்னுக்கு பேசினா தாங்கிட மாட்டேன் கீதா, அதுக்கு தான் ஆரம்பத்திலே விளக்குறேன். என்ன வெடுக்கு வெடுக்குன்னு கோவப்படியாப்ப? சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க ஏதோ டென்ஷனை என்கிட்ட கொண்டு காட்டுறீங்க. ஆமா பக்கத்து வீட்டுல ஆள் அணக்கமே இல்ல, என்னையோ ஏதோ தெரியுமா? யாருக்கு பக்கத்து வீட்டுல? அத கிளியரா தான் சொல்லி கீதா, அவளுக்கு எப்படி டக்குன்னு தெரியும் பக்கத்து வீட்டுன்னு சொன்னா? இல்ல புரியாம கேக்கேன், இப்ப 2 ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களோ? முன்னாடி எப்பவும் அடிச்சுட்டே பிடிச்சுக்கிட்டு இருப்பிய, இப்ப அவங்கள சொன்னா நீங்க கேக்குறீ, உங்களை சொன்னா அவங்க கேக்குறவ, என்ன இப்ப சண்டை வர்றது கிடையாதா இப்படி? ஐயே நாங்க பேசினாலே சண்டை வரும், அதனால நான் அவகிட்ட பேசுறது கிடையாது, அவ என்கிட்ட பேசுறது கிடையாது, நீ சொல்லு. இல்ல புஷ்பாக்கா, உமாவை தான் கேக்கேன், வீடு பூட்டி கிடக்கு. ஆமா ராத்திரி 11 மணிக்கு வீடு பூட்டி இல்லாம திறந்தா கிடக்கும், நமக்கு தான் உறக்க வராம சுத்திட்டு அவ அப்படியா இருப்பா? அதை கேட்கல, 6 மணில இருந்தே வீடு பூட்டி கிடக்கா. 6 மணிக்கு மேல மாப்பிள்ளை மொண்டாட்டிமா வெளியே போனாவ, 10:30 வந்தாவ, மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டாவ. இது வந்தாச்சா? எங்க போன அவ்வளோ? இது என்ன கதையா இருக்கு கீதா, எனக்கு எப்படி தெரியும்? அவ எங்க போறாவ வராவ எடுக்காவ, என்ன யாது எப்போ எப்படின்னு அது இதுன்னு எனக்கு தெரியுமா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாவளா என்ன? இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி கீதா தெரியும்? இல்ல 10:30 வந்ததெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே, அதான் கேட்டேன். அவைய வரும்போதுதாம்மா நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் பார்த்தேன். அதுலதான் எனக்கு தெரியும், ஆனா எங்க போனாவ எடுத்தவன் என்ன யாதுன்னு எனக்கு தெரியாது. இதா வேற எதுவும் இருக்காது, காலையில சண்டை போட்டிருப்பாவ, அதான் ஈவினிங் சமாதானப்படுத்துறது, ஏதாவது வெளியே கடைக்கு கூப்பிட்டு போயிருப்பான், வேற ஒண்ணும் இருக்காது. என்னன்னு தெரியல, சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துக்கிடியாவ பாருங்களா. இவ கூப்பிட்டான்னு நம்ம இந்த நேரம் வந்தோம் இல்லையா, நமக்கு வேணும் தான். சரிக்கா, இது தூக்கம் வர மாதிரி இருக்கு, போய் தூங்குவோமா? சரிக்குதா போவோம். என்ன புஷ்பா? என்ன பாத்திமா? இல்ல என்ன கோவம், மத்தவங்கள்ட்ட வெடுக்கு வெடுக்குன்னு வெடிச்சுக்கிட்டா என்ன? எல்லாம் கேட்டுட்டு அமைதியா போனா நம்ம தலையில அம்மியை வச்சு அரைச்சிருவாளுவ, எதுவும் அந்தந்த நேரம் கேட்டு விடியதான் பெஸ்ட். ஆமா ஆமா கரெக்ட் தான், அவளுக்கு உறக்க வரலான்னு இவ்வளவு நேரம் நம்மளை கூப்பிட்டு வச்சு கதை பேசிட்டு இருந்தா, இப்ப பாரு அவளுக்கு உறக்கம் அவள் எழுதி போயாச்சு. இப்ப நம்ம 2 இருந்து லூசா இல்ல இருந்து கதை பேசுறதுக்கு சொல்லு. சரியான அறிவு கட்டவா செல்வா, அவ பொண்டாட்டிய கூட்டிட்டு எங்க போற, இவளுக்கு என்ன, இவளுக்கு அப்பயே 10 கிட்ட வருது, என்னமா துடிக்கா என்னமா ஆடியா, எப்பா
இங்க பாரு ஃபாத்திமா, இவ கூட இருந்து ஜாலரா தட்டிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனி எது நல்லா டைரக்டா பேசி முடிச்சிடும் சரியா? இவ சொல்லியதுக்கெல்லாம் தலையை ஆட்டி 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 தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. புரியுதா உனக்கு? புரியுது புஷ்பா. அவ சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையை ஆட்டுறதாலதான் அவ நம்மள குடுமையை பிடிச்சி வச்சுட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கா. நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நேரம் ஆகுது போலாம். சரி. நல்ல பட்டு அழகு போல இருக்கு. கேட்டது அப்படியே இந்த மனுஷன் வாங்கி கொடுத்துட்டவ. என்ன சந்தோஷமா இருக்கு. எம்மா அப்பா. உமா உமா வாரேங்க. இந்த பட்டையும் உடுத்துக்கிட்டு நாளைக்கு கல்யாண நாள், அதுவுமா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படியே சாயங்காலம் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். கட்டிட்டு போகும்போதே எல்லாரும் அழகா இருக்குன்னு எப்படின்னு சொல்லுவவ. உமா ஏங்க என்ன உமா, மணி 11 கழியுது. நீ இப்பவும் இருந்து பட்டையே பார்த்துட்டு இருக்க. ஏன் உறங்கலையாக்கா? உறங்கணுங்க. இந்த பட்டை பார்க்க ஆசையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு இல்லையா? அதனால தானே உமா உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துறேன்னு உன்னையும் கடையை கூட்டு போனேன். உனக்கு இது பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருக்கானே கேக்குறிய? ஐயோ 100% எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. இந்த பட்டு அழகா இருக்கு. சரி உமா, காலையில சீக்கிரமா எழுமணும் இல்லையா? போய் பாடு. ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இரு, நானே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன்னு தான் இருந்தேன். ஆமா, முன்னாடி மைனிக்கு மளிகை சாதனம் வாங்கி கொடுக்கறதுக்கே நீ அந்த திட்டுவா. அடுத்த வேற மைனிக்கு பிறந்த நாள்னு இப்பவே ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கா. என்ன? ஆமாங்க, வசந்தி அக்கா முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நல்லாவே மாறிட்டாவ தெரியுமா? இப்பதான் எனக்கு அவிய கூட பழகும்போது என் சொந்த அக்கா கிட்ட பழகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா? ஏன் உமா, ஏன் என்னாச்சு? இல்ல வசந்தி அக்கா முன்னாடி எல்லாம் என்னனாலும் அவியலுக்கு மட்டும்தான் வேணும், அவிய மட்டும்தான் அதை பண்ணணும், அவியலுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற நான் தான் 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 அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வசந்தி அக்கா ரொம்பவே மாறிட்டாவ. இந்த மாசம் கூட பாருங்க, மளிகை சாதன லிஸ்ட் நம்மகிட்ட தரவே இல்லை பத்தில அவியலே வாங்கிக்கிட்டாவ. இப்படியெல்லாம் அவிய பண்ணும்போது அவியலுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கா தோணிதான் அவங்களுக்கு ஒரு பட்டு எடுத்தேங்க. எப்படி நாளைக்கே கொடுத்துறியா? எப்படி? இல்ல அவிய பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் அதை கொடுப்பேன். அது அவங்களுக்கு நான் வாங்கின கிஃப்டாவே இருக்கட்டு. எப்படி? சூப்பர் உமா, உன்னே மைனி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி பொண்டாட்டி வந்து ஒற்றுமையாவே இருக்க மாட்டாவ. ஆனா நம்ம வீடு நான் அதுல கொடுத்து வச்சவன் தான். நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னா எங்களுக்குள்ள பொருந்தி போகுது, அதனால நாங்க ஒற்றுமையா இருக்கோம். அம்மா, நீ என்னமா கேட்கணும்னு சொன்னாலே என்ன உமா? நாளைக்கு நம்ம ராணி அக்கா, லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு மதியத்துக்கு நைட்டுக்கு நம்ம வீட்லயே சாப்பாடு கொடுப்போமாங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்கறனியா இருக்குமா? உனக்கா தோணுச்சுன்னா சரி, எனக்கு சந்தோஷம்தான். சரிங்க. அப்ப நாளைக்கு மதியானத்துக்கு பிரியாணி வச்சுட்டு நைட்டுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு ஏதாவது வச்சிடலாம். சரியா? சரி உமா, உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்க. அப்ப நான் இப்பவே ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லிடட்டா, நாளை மதியத்துக்கு சாப்பாடு வைக்கண்டானே? சரி உமா, சொல்லிடு. சரிங்க. பாவம் தான் இந்த மனுஷன். நம்ம தான் சில நேரம் அடிக்கிறது துரத்துறது. என்ன நம்ம கூட இருக்கும்போது பாவம் போலதான் இருக்கான். கீதா கிட்ட பேசினா தானே நமக்கே பத்திக்கிட்டு வருது. அது ஒன்னையும் குறைச்சிட்டாவனா எங்க வாழ்க்கையும் ஸ்மூத்தா போகும். தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம வேண்டாம்னு சொல்ல மறுபடி லட்சுமி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கேவ. லட்சுமிட்டு நானும் எத்தனை தடவை தான் சொல்லதுக்கு, இப்போதைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு இவளும் நம்ம நிலைமை தெரியாம மறுபடி கேட்க.
ஹலோ. ஆ சொல்லு செல்வி. என்ன சீக்கிரமா இடம்பிட்டியாக்கும்? ஆமாக்கா, பிள்ளைல நீ பள்ளிக்கூடத்து விடலாங்க, இனிதான் சமைக்கணும். அதான் இளமன்னு உனக்கு ஒரு கால் பண்ணேன். ஏன் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை செல்வி, காலைல எழும்புனது இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுவும் சமையல் பண்ணலையா? டிஃபன் மட்டும் ஏதாவது பண்ணணும். மத்தியானம் உமாவுக்கு கல்யாண நாளாம், அதான் இன்னைக்கு மத்தியானம் அங்கே போனோம். பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு அவிச்சு ஏதாவது சாதம் கிண்டி கொடுத்து அதோ கொண்டு போவோம். நீ என்னைக்கு 5:30க்கு முன்னாடியே வேலையை முடிச்சிருவா? மணி என்ன 5:30 ஆகுது, இன்னும் ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை செல்வி, சும்மா தான் இருக்கேன். ஏன் அக்காளை பற்றி எனக்கு தெரியாதாக்கா? ஏன் என்னாச்சு? என் பக்கத்தில் யாராவது சொன்னாவளா? என்ன யாரும் சண்டை போட்டியா? என்ன அத்தான் திட்டுனாவளா? வரணுமா? இவ பெரிய இவா போட்டி. ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். என்னமோ இருக்கு. நீ ஏன் சொல்ற? நான் சாயங்காலம் கிளம்பி வரவா? நீ வேற எல்லாம் வேண்டாம்மா, நீ அங்கே இரு. இது என்னன்னா லட்சுமிக மைனியார் இருக்கா இல்லையா, அவ்வளோ பையனுக்கு நம்ம மோனிஷாவை சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்காவோ பார்த்துக்க. ஆமா, ஒரு டைம் கேட்டா வேண்டான்னு சொல்லி விட்டாச்சுல, அப்புறம் என்ன? நீ ஆத்தையும் லட்சுமிகிட்ட சொல்லி வந்து மறுபடியும் லட்சுமிகிட்ட கேட்க எனக்கு கோவனா தாங்க முடியல பாரா. அதான் கொடுக்கலன்னு சொன்னா விட வேண்டியதானே, சும்மா சும்மா வந்து நச்சரிச்சுட்டே இருக்காவ. லட்சுமி அக்காள்கிட்ட பார்வதி அக்கா கேட்க சொல்லியிருப்பாவ, அதனால கேட்டிருப்பாவ. அது எனக்கு புரியுது, இருந்தாலும் நம்ம விருப்பம் இல்லாம இருக்கும்போது சும்மா சும்மா கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதையே நினைச்சு நினைச்சு ராத்திரி ஒரு கண்ணுக்கு தூங்கலை பார்த்துக்க. நான் பாரு எல்லாமே 4 மணி இந்த சோஃபால இருந்தது அப்படியே இருக்கேன். நான் ஒரு வேலையும் செய்யலை. அதான் கொடுக்கலன்னு சொல்லியாச்சுலையா, நீ விடு. சும்மா எல்லாத்தையும் மண்டல ஏற்றிட்டு இருக்காதேண்ணா. சரிம்மா. சரிக்கா, சாயங்காலம் வரணும்னா எப்படி? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கலாம். காலையிலேயே போனா யாரு? ராணி செல்வி தாங்க. சரிக்கா, நீ பார்த்தானு காப்பி ஏதாவது போட்டு கொடு, வைக்கட்டா? சரி செல்வி, வை. என்ன விடியண்டாமா? அக்காளுக்கு அந்த தங்கச்சிக்கு அப்படி என்ன ரகசியம் தான் இருக்குன்னு தெரியல. விடிய கூட இல்ல, அதுக்குள்ளால ரகசியம். ஏன் ஏன் அக்கா தங்கச்சியை பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எப்படி? சும்மா இருங்க. சொல்லுவாடே சொல்லுவா. ஆமா, இதுக்கு முன்னாடியே எழும்பி காப்பியை குடின்னு என்ன போட்டு எழுப்பிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு நானே வந்து காப்பி கேக்கேன். ஏன் என்ன ஒன்றும் போடலையா? ஒன்றும் என்ன போடல. மைண்டே சரியில்லாம இருக்கு. மைண்டு சரியில்லையா? ராணி எல்லாருக்கும் மைண்டு சரியில்லாம தானே பண்ணுவான். ராணிக்கே மைண்டு சரியில்லாம யாரு பண்ணது? என்ன கிண்டலாவா இருக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு இருக்கும்? காலங்காத்தாலே கோவப்பட்டுறாதடே. சும்மா சொல்ல நினைத்து வாணிச்சு சொன்னேன். மூஞ்சி உடனே எப்படி மாறுது பாரு. சொல்லியதெல்லாம் சொல்லிக்கிட்டு மூஞ்சி மாறிடுமே மூஞ்சி. ஏதோ ஒரு கோவத்துல இருக்கியா? அந்த கோவத்தை தீர்த்து கட்டதுக்கு ஆளு வேணாம். தெரியாதனமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா எப்படி? நீங்க சும்மா இருங்க, நானே வெந்துகிட்டு இருக்கேன். நீங்க சும்மா இருங்க. சரி கோவப்படாதடே, இரு வாரேன். எல்லார்ட்டையும் அதிகமா பேசியதுதான் தப்பான்னு தெரியல. ரணியக்கா வா. உமா வா. இல்லக்கா, பால் வாங்க போனேன். ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி நேர்லேயும் சொல்லிடலான்னு வந்தேன். கதவு வேற ஓப்பன்ல இருந்துச்சா, எழும்பிட்டேன்னு வந்தேன்க்கா. அக்கா மத்தியானம் அங்கே வந்துருங்கனாக்கா. அதான் ஃபோன்லேயே சொன்னாலே உமா, திரும்ப திரும்ப வந்து சொல்லணும்னா இல்லைன்னா வந்துடலாம். சரிக்கா. உமா, இனியே திருமண நாள் வாழ்த்துக்கள் உமா. நன்றிக்கா. நன்றி எல்லாம் எதுக்குமா? ராணி என்ன சுட சுட காஃபி? என்னங்க நீங்க போய் காஃபி போட்டுருக்கீங்க? டெய்லி எங்களுக்காக நீ பண்ணியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளும் உனக்காக நாங்க பண்ணியோம். உமா வா காஃபி குடிக்கலாம். ஏன்டாண்ணே, நல்ல பால் தான் வாங்க போறேன், நீங்க குடிங்கண்ணா. பரவாயில்ல உமா, குடிச்சிட்டு போ. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகுமா? வேண்டாக்கா, நான் ப்ரஷ் கூட பண்ணல. காலைல எழும்பி அப்படியே பால் வாங்கக்கு தான் வந்தேன். நான் போய் பால் வாங்கிட்டு குடிக்கேங்க, காப்பி போட்டு. நீங்க குடிங்கக்கா. வரேன்க்கா. சரிம்மா. பரவாயில்ல, இந்த வயசுல எவ்வளோ பாசமா இருக்காவ. ஏங்க ஏன் காஃபி போட்டிய? நீ அவ எல்லாட்டையுமே சொல்லுவா. சொல்லட்டு, இதுல என்ன இருக்கு? தினமும் நீ தானே காலையில் எழுப்பி எங்களுக்கெல்லாம் சமைச்சு தந்து எங்களை வேலைக்கு அனுப்பியா. இன்னைக்கு ஒரு நாளும் உன ரெஸ்ட். இன்னைக்கு நானும் பிள்ளைகளும் தான் சமைக்க போறோம். என்ன? யாரு உங்க பிள்ளைய? 8 மணிக்கு போறதுக்கு 7:30க்கு தான் எழும்பி குளிச்சதுக்கு போடுவேன்.
அவளோட நீங்க சமையலுக்கு கூப்பிடுறிய? பிள்ளையே வரலன்னா என்ன, என் மனைவிக்காக நான் எனக்கு சமைச்சு தர்றேன். என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு நீ என்ன டேஸ்ட் பாரு. சரி, காலையில என்னது? இட்லியும் மாவு அரைச்சி வச்சிருக்கேங்க, இட்லி சுட்டா போதும். சரி ராணி, நீ இரு, நான் இன்னைக்கு சமைக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுங்க. நீ இரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கலாம். சரி சரி, சும்மா சொல்லக்கூடாது, காஃபி நல்லா தான் போட்டிருக்காவ. ராணி, இட்லி பாத்திரம் எங்க இருக்கு? இந்த வாரேங்க. ஒரு சமையலும் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ, இனி எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணணும். இந்த வாரேன். குடிச்சுக்கிட்டு வா. என்னக்கா லேட் ஆகுமா? நீ வேணா சொம்பு வச்சுட்டு போறியா? நானே அந்த நேரம் வரும்போது தாரேன். 7 மணி வாக்குல வாரேன், பத்திரட்டா? சரிக்கா. கொஞ்சம் அசந்து உறங்கிட்டேமா, அதனால தானே கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நானே கொண்டு தரேங்கிதா? சரிக்கா. உமா, என்னக்கா பால் கறக்கலமா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். நீ அந்த சொம்பு இருக்குல்ல, அதை வச்சுட்டு போ, நானே கொண்டு தரேன். ஓ அப்படியாக்கா? சரிக்கா. வேணா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணவா எப்படி? வேண்டாம் உமா, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நானே கொண்டு தரேன். உமா, என்னக்கா? வீட்டுல போய் காலையில இருந்து தேடிட்டு வரேன், அங்க இல்ல. அப்புறம் செல்வா தான் சொன்னா பால் வாங்க போயிருக்கேனே. ஆமாக்கா, இப்பதான் வந்தேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உமா. எது கல்யாண நாள் அன்னைக்கு? தேங்க்யூக்கா. எலும்புனதனே உனக்கு விஷ் பண்ணணும்னு ஓடி வந்தேன், உன வீட்டுல காணல. அத்தை வேற ஒண்ணு தேடிட்டு இருந்தாவ. உமா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுமா. தேங்க்ஸ்கா. எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்புமா 100 வருஷம் நீ அவனை நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிக்கா. அதான் வருஷம் வருஷம் பிறந்த நாள், கல்யாண நாள், எல்லா நாளும் வருது இல்லையா? இன்னும் ரொம்ப தான் பீத்திக்காளுவ. சுந்தி அக்கா, லட்சுமி அக்கா, 2 பேரும் ஒரு 11 மணி முன்னாடியே வந்துருங்கனாக்கா. நீ கூப்பிட்டாதான் வரணுமா எப்படி? நம்ம வீடு, நாங்க வந்துடலாம். உமா, நீ காலையில நீ வீட்டுல எதுவும் வைக்கண்டா. நான் பூரிக்கு மாவு எல்லாரும் சேர்த்தான் செய்திருக்கேன். சரியா? செல்வாவை நீ என் பிள்ளை அங்க வந்து சாப்பிடு. மதியானம் எல்லாரும் சேர்ந்து அங்க பிரியாணி செய்யலாம். எப்படி? ஒரு நாள் எல்லாத்தையும் திருநாளா கொண்டாடிக்கிட்டு இருக்காளுவ. ரொம்ப தான். என்ன வசந்திக்கு இப்படி ஒரு மனமாற்றமா? உண்மையே சொல்லியம்மா, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே பாக்குறதுக்கு அப்படியே அனந்தரத்தியார் மர மாதிரி இல்ல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கியம்மா. அக்கா, இப்ப இந்த வாரம் எங்களுக்கு கல்யாண நாளா, அடுத்த வாரம் வசந்தி அக்காளுக்கு பர்த்டே தெரியுமா? என்ன சொல்லுவோமா? உங்க பிறந்த நாள் எனக்கு தெரியாதா? எப்படி? எனக்கே மறந்துட்டேன்னு உனக்கு எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கிறியே? எனக்கு தெரியும்க்கா. என்ன கீழே நீங்க நிக்கிய? நீ போய் கிதாரம் பால் கொண்டு தரேனா? சரி சரி. கொண்டாட்டம்மா கொண்டாட்டம், திண்டாட போறாளுவ. அக்கா, சின்ன பொண்ணே போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுமாக்கா. சரி உமா, நீ போவுமா, நான் பால் எடுத்து கொண்டு தரேனா? சரிக்கா. உமா, மத்தியானம் என்ன பிரியாணி மட்டுமா எப்படி? பிரியாணி, கேசரி, சிக்கனு பொரிச்சதெல்லாம் வைக்கணும்க்கா. இனிதாக்கா லிஸ்ட் எடுக்கணும், வாங்க போய் எடுப்போம். சரி உமா, வா. 2 அழகு போல ஒற்றுமையா பிறந்த பார்த்தா அழகாத்தான் இருக்கு. பார்க்கறதுக்கே 100 கண்ணு வேணும் போல இருக்கு. எல்லாரும் பால் வாங்க வந்தாவ. ராணி அக்கால இன்னும் பால் வாங்க காணலையே. எப்ப வருவான்னு தெரியலையே. சரி, ஒரு செம்பு நிறைய பாலை ஊற்றி கொண்டு கொடுத்துருவோம். ராணி அக்கா கோவத்துல இருக்கவோ போல, பேசுனாதான் தெரியும். A few minutes later. என்ன காலங்காத்தாலே உங்க அம்மைக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. காலையில இந்த பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கா என்னன்னு தெரியலையே. என்னன்னு கேளுங்க. என்னாச்சுமா? இல்ல மக்கா, ராத்திரி ஃபுல்லா ஒரு கண்ணுக்கு உறங்கல. அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா இடமும் என்ன சுத்தி சுத்துற மாதிரியே இருக்கு. உங்க அம்மைய கதை சொல்ல விட்டா நல்லா சொல்லுவா போல இருக்கு. லாஸ்ட் இந்த ஃபினிஷிங் பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் பாயை மூடிட்டு சும்மா இருக்கிறியா நீ? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போய் பாப்போமாமா? அம்மா மட்டும்தான் ராகம் பாடுதுன்னு நினைச்சா மோனும் தானே பாடியான். இல்ல மக்கா, ஒரு 11 மணி மேல ஹாஸ்பிட்டல் போகணும் தான். அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிட்ட இந்த பாட்டெல்லாம் சத்தம் போடாமலாம் வீடே கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. தயவு செய்து எக்காரணம் கொண்டு என்கிட்ட சண்டைக்கு வராமல இருக்க சொல்லு.
அதான் உன் ரூமு தேடி வந்து சொல்லிட்டு போறேன். ஆக்சுவலா வீடு தேடி தானே போய் சொல்லுவ, ரூமு தேடியா? என்னாச்சுமா? கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் போல தோணுது மக்கா. அதான் அப்படி தோணினாலே இவ என் நிம்மதியே கெடுத்துருவா, புரியுதா? அதனால கொஞ்சம் சத்தம் கிட்டம் இல்லாம அமைதியா இருக்க சொல்லி நான் கொஞ்ச நேரம் உறங்கிடும்னால எனக்கு சரியாகும். அப்படியே சரியாகலன்னா 11 மணி மேல வருவா இல்லையா, ஆஸ்பத்திரி கூட்டு பண்ணுமா? சரிம்மா. அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? கேட்டேங்க. நானே இனி ஜில்லு ஸ்கூலுக்கு போற வீட்டுல இருக்க மாட்டேன்தான். வீட்டுல இருக்க மாட்டியா? எங்க போறா? அதான் உமாளுக்குனே கல்யாண நாளனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவ. மத்தியானம் அங்கதான் சாப்பாடு. ஆனா நான் அங்க போயிடுவேன். உங்க அம்மா காலையில மட்டும் இல்ல சாயங்காலம் வர நல்ல நீண்டு வந்து தூங்கட்டுங்க. சின்ன பொண்ணு அம்மையும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியா, நீ அங்க போறேன்னு சொல்லியா? பின்ன இது என்ன நல்ல கதையா இருக்கு? உங்க அம்மா இருந்து நல்லா உறங்கும், அவ்வளோ நவிய உறங்கி முடிச்சதுல காலுக்கு காவலா இருக்க முடியும்? என்னடே நியாயம் இது? அர்க்கீஸு, என்னம்மா? போறவள போக சொல்லு. அப்புறம் அடிக்கடி வந்து கதவை திறந்துக்கிட்டு அதை எடுக்க வந்தேன் இதை எடுக்க வந்தேன்னு சொன்னா எனக்கு தலைவி அதுல முடிச்சுட்டேன்னு நினச்சிக்க. ரெண்டாவது எனக்கு தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம், புரியுதா? அப்பாடா, தலைவியாதனை வந்ததுக்கு போடான கூடி நன்றி ஆண்டவரே. அதான் ஒரே போக்கா போறேன்னு சொல்லியா இல்லையா, போய் தொலையாட்டம் விடு. சாயங்காலம் வர சொல்லு. நானாவது வீட்டுல நிம்மதியா இருக்கேன்னா. அதான்ல போ சொல்லு. என்ன உங்க அம்மா அதிசயமா இப்படி சொல்லிட்டு போறாவ? போ சொல்லுன்னு சொன்ன உடனே இதுதான் சாக்குன்னு உடனே பறந்துடாத. வீட்டுல இருக்கிற வேலைய வீட பெருக்கி முட்டத்தெல்லாம் பெருக்கி துணியெல்லாம் துவச்சு காய போட்டுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போ. என்ன நீங்க வேற, இன்னைக்கு வேற மழை அடிச்சு பொழிச்சு பெய்ய போகுது. இதுல துணியவே யார நான் துவச்சு மேல காயப்படணுமாமா? ஏங்க காலையிலேயே வெயில் இப்படி பல்ல காட்டிட்டு இருக்குது, உனக்கு மழையா வர போகுது? என்ன மழை வராதா என்ன? உங்க அம்மையே என்ன வெளியே போன்னு சொல்லியிருக்கியாவ? ஒரு நாளாவது பெர்மிஷன் தந்திருப்பாப்ல அடுத்த வீட்டு போறதுக்கு. இன்னைக்கு உங்க அம்மையே சொல்லியிருக்கியாவ மழை வருமா வராதா சொல்லுங்க. ஆனா உனக்கு இருக்கு பாரு சின்ன பொண்ணு நக்கலு, அதுக்கு மட்டும் ஒரு குறவு கிடையாது, அப்படித்தானே? போறதுதான் போறா, அங்கேயே ஒரேடியா தங்கிராத, சரியா? போயிட்டு சீக்கிரமா வா. நான் வந்துடுவேன், நீங்க அமைதியா போங்க. இன்னும் 4 மணிக்கு மேலதான் என்ன பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு அவசரமா என்ன ஏதாவது காண்டாக்ட் பண்ணனா தயவு செய்து என் மொபைலுக்கு கால் பண்ணாதீங்க. www.சின்னப்பொண்ணு.comல மெசேஜ் பண்ணுங்கண்ணா, இதான் என் மெயில் ஐடி. அப்படியே சுத்தத்துக்கு போறேன்னு என்ன ஒரு சிரிப்பு இல்ல உனக்கு? நானே என் ஃப்ரெண்டோட கூட பேசி இருக்கும் போதும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீங்க வேற போவீங்களா? சின்ன பொண்ணு ஆனா எப்பவும் இதே மாதிரி விட மாட்டேன் சின்ன பொண்ணு. ஓ சரி சரி, இப்போ உள்ளதை பார்ப்போம், மீதி உள்ளதை அப்புறமா பார்ப்போம். நீங்களும் செல்வானு ஒரு விஷயம் போட்டுருங்க. சரி சரி, சீக்கிரமா வந்துரு, பிள்ளையெல்லாம் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குன்னா. நான் வந்துடலாங்க, நான் வந்துடுவேன். நீங்களும் பக்குவமா பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? எந்த காரணத்தை கொண்டு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படியே விட்டனா உனக்கு ஒரே ஆனந்தம், அப்படித்தானே? சும்மா பேசிட்டே இருக்காதுங்க, வாரேன். அப்படியே காலையில வீடு வீடா சுத்த விட்டா எவ்வளவு ஆனந்தத்துல ஓடியா பாரு. என்ன பால் வாங்க தனியா தானே போனவுமா? மைனியும் கூட்டிட்டு வந்திருக்கா? ஆமாங்க, அங்க வசந்தியக்கா நின்னாவ, அந்த என் கூட வந்தாவ. என்ன மைனியோ காலங்காத்தாலேயே இவ கூட வந்திருக்கிறீங்க? ஆமா செல்வா, உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் இல்லையா, உன்னை வாழ்த்து சொல்லண்டாமா, அதுக்குதான் வந்தேன். இனியே திருமண நாள் வாழ்த்துக்கள் செல்வா. தேங்க்ஸ் மைனியோ. எங்க அண்ணன் வீட்லயா? ஆமா, இனிதான் அவிய கிளம்பணும். காலைல சாப்பாடு அங்க ரெடி பண்றேன், வாங்கண்ணா. ஐயோ மைனியோ வேண்டாம், இங்கே இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே சமைச்சிக்கலாம். வேண்டாம் மைனியோ, இங்க வாங்க. நான் நம்ம 2 பேருக்கு ஃபேமிலிக்கு சேர்த்து மாவெல்லாம் விரைவி வச்சுட்டேன். காலையில உனக்கு பிடிச்ச பூரியும் கடலை கறியும், வா. பூரியும் கடலை குழம்புமா? இந்த வாரேன் மைனி. எப்பவும் சொல்லிட்டே இருப்பீ இல்லையா, எங்க மைனி கடலை குழம்பு வச்சா 8 ஊருக்கு மணக்கணி. வாங்க, நீ போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீ வா, சேர்ந்தே போலாமா? ஆமா உமா வா. பிள்ளை உறங்கிட்டு இருக்காக்கா, அவ எழும்பணும்னா நானும் வரேனக்கா. சரி, லட்சுமி அக்கா வேற பால் கொண்டு தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அது வாங்கி காப்பியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வா. நான் அதுக்குள்ளால பூரியும் சுட்டு கடலை கரையும் ரெடி பண்ணிடுறேனா? சரிக்கா, வீட்டுல நிறைய வேலை கிடக்குமா. நான் போறேன். அக்கா, சின்ன பொண்ணுங்க ஒரு ஃபோன் பண்ணிடுங்களா? ஹலோ சின்ன பொண்ணு, எங்க இருக்கா? ஏக்கா, நான் இப்பதான்க்கா வீட்டுல இருந்து வெளியே வரேன். எப்பா என்னெல்லாமோ சொல்லி எடுத்து சமாளிச்சு எடுத்து அழகா வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் உமாளுக்கு வீட்டுலதான் இருக்கேன். நீ இங்க வர வேண்டாம், நீ என் வீட்டுக்கே வா, நான் அங்க வரேன். ஏன்க்கா? காலையில பூரி சுடுவோம்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ அங்க வர, அங்கதான் வரேன்.
சரிக்கா பின்ன வாரேன். உமா நீ சொல்லுவாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, நான் போறேன்னா சின்ன பொண்ணு வாரா சரியா? சரிக்கா வாரேன் சின்ன பொண்ணு, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வசந்தி அக்கா நல்ல மாற்றம் பாத்தீங்களாங்க? ஆமா உமா, அண்ணி முன்னாடியே நல்லா தான் இருப்பாங்க. உனக்கு அவையில தான் அடிக்கடி ஆக மாட்டேங்குது. இப்ப மறுபடியும் என்ன ராசி ஐட்டில 2 வரும். எனக்கு அவங்களும் நல்லா தான் பிடிக்குங்க, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நல்லா தான் பிடிக்கும். இடையில கொஞ்ச நாள் மட்டும் ஏதோ கொஞ்சம் பொறாம குணம் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப மாற்றங்க. இருக்கட்டு, மாற்றமும் தேவைதானே. சரி நம்ம 2 பேரும் காலையில சாப்பிட்டுக்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவோமா எப்படி? சரி உமா, நான் இன்னைக்கு ஆபீஸுக்கெல்லாம் போகல, லீவு தான் போட்டிருக்கேன். லீவு போட்டுட்டீங்களா? ஏங்க நீங்க வேலை போயிருக்கலாம் இல்லையா? போயிட்டு மதியம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிருக்கலாம் இல்லையா? ஏன் லீவு? இல்ல உமா, இன்னும் இந்த நாள் ஃபுல்லா உன் கூட தான் இங்க வீட்லயே இருக்கலாம்னு ஒரு ஆசை, அதனால இங்கே இருக்கேன். சரி சரி, தக்காளி வெங்காயம் எல்லாம் அறியறதுக்கு ஆளு தேவைப்படும் தான். இருங்க இருங்க. அடி பாவி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது இந்த இடத்துல கீதாவையும் கூப்பிடுவோமான்னு கேட்டா டென்ஷன் ஆயிடுவா. வேண்டாம். அப்புறம் ஒண்ணு என்ன உமா? அதான் ஊருக்கே சமைச்சு மதியம் சாப்பாடு போடுறோம் இல்லையா, கையோட கீதா ஃபாத்திமா புஷ்பாவையும் கூப்பிடுவோமா எப்படி? அதுவும் விருப்பமா? அப்ப நீ என்கிட்ட கோவப்படுவா, எதனால நீயே முடிவு பண்ணிக்க. அதான் ஊரே வந்து சாப்பிடுது இல்லைங்க. பாத்திமாவையும் புஷ்பாவையும் நான் கூப்பிடுவேன், கீதாவுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன? சரி உமா. ஏன்னா நானும் வசந்தி அக்காவும் லட்சுமி அக்காவும் பேசிட்டு இருக்கும்போது அவளும் அங்கே நின்னா, அதனால தான். ஆனால் ஒரு விஷயம், உமாவே கூப்பிட சொல்லிட்டாளேங்கிற இது மட்டும் மனசுல நினைச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. அந்த கோவம் இருக்கதான் செய்யும். என்ன இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் இல்லையா, வந்து சாப்பிட்டுட்டு போட்டு, அதுக்காக மட்டும்தான். சரி உமா, நீ சொல்லியாச்சுல, நான் கூப்பிடு அவளை. சரி கூப்பிடுங்க. என்ன கீதாவை கூட உமாவே சொல்லிட்டு போறா? சரி ஒரு ஃபோன் பண்ணி கீதாவையும் கூப்பிட்டுருவோம், அவளுக்கு ஆசையாத நேரம் வரட்டு. யாருமே வந்துட்டே சின்ன பொண்ணு, நான் தான் வர லேட் ஆயிட்டோ? இல்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வந்த உடனே 4 முடிக்க வீட்டில் போய் பூரி வச்சிருந்து பூரியும் கடலை குழம்பும் அதை வேணா சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தேன். நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு வாங்கக்கா. நான் காலையில உப்புமா கிண்டிட்டேமா, நான் அதை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு வேண்டாம். ஐயோ உங்ககிட்ட சொல்லலையோ? சொன்னா பிள்ளைகளுக்கு காலையில பல்லடத்துக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணனா, அது நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேமா, எனக்கு வேண்டாம். நிறைய உள்ளி எடுத்து தந்திருக்கா, என்ன வைக்கையா? பிரியாணி கிண்டன்மா, அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டாலாம். இனி இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து கொடுத்துட்டோன்னா சீக்கிரம் வச்சிடலாம் இல்லையாக்கா? மணி 10 தானே ஆகுது. ஆமாமா, சீக்கிரமா ரெடி பண்ணிடுவோம். ஏக்கா என்னக்கா, எங்க கிட்ட எல்லாத்தையும் தூக்கி தந்துக்கிட்டு வீட்டுக்காரையில எங்க போனிய? அம்மா மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்க ஆளையே காணல. சின்ன பொண்ணு இப்பதான் 2 பேரும் பூரி சாப்பிடறதுக்கு வந்தாவமா, சாப்பிட்டோன்னு அனுப்பி வைக்கேன். நீங்க இந்த தக்காளியும் கட் பண்ணி வெங்காயத்தை மட்டும் உரிச்சு வைங்க, வந்தோன்னா இதுலயே ஒரு அடுப்பை போட்டுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன? ஆமா வசந்தி, இதுல வச்சே செய்திடலாம், நிழல்லாம் வேற இருக்கு இல்லையா, இல்ல அடுப்பு மட்டும் போட்டா போதும். எத்தனை பேருக்குமா சமைக்கணும்? நம்ம இவ்வளோ இருக்கோம், அப்புறம் கீதா ஃபாத்திமா புஷ்பா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம். அது தள்ளி ஒரு 15-20 பேருக்கு சமைச்சா போதும்க்கா. சரி சரிம்மா. என்ன 4 முடி உங்க வீட்டுல பூரியெல்லாம் சுட்டுருக்கிறியே, என்ன அதிசயம்? காலையில அவ்வளோ ஒன்றும் வைக்கண்டான்னு நான் தமிழ சொன்னேன். சரி மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு அங்கே தானே சாப்பிட போகிறோம், காலைல ஒன்றும் அவங்க சாப்பிட்டுட்டு போட்டு இப்போ சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. என்னக்கா லட்சுமி அக்காவை காணல? தெரியலம்மா, நான் பார்க்கல. என்ன ராணி அக்கா, எங்க போனாலும் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு தான் வருவிய, இப்ப என்ன பார்க்கலன்னு சொல்றிய? நான் காலில இருந்தே பார்க்கலம்மா, அதனால தான் சொல்லி. சரி நீங்க சட்டுப்பட்டுன்னு வெட்டி வைங்க, நான் உமாவை போய் பார்க்கேன். சரிக்கா போவாங்க. பின்ன 4 முடிக்க மாற்றத்தை பத்தியலக்கா? ஆமா வாங்கம்மா, உங்களுக்கு வர்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சாங்க. கொஞ்சம் வேலை வீட்டுல கிடந்துச்சு நம்மள. ஆமா, உங்களுக்கு எப்பவும் இல்லாத வேலையா? மாடு அதை பண்ணிட்டு மாடு இதை பண்ணிட்டு மாடை பிடிச்சி கெட்ட போனே அதுல லேட் ஆயிடுச்சு, என்ன யாது அப்படித்தானே சொல்ல போறியா? போவாங்கக்கா, எங்க போனாலும் லேட்டு. குழு தலைவி இப்ப வசந்தியா இருக்கிறதால ஃபைன் இல்லாம தப்பிச்சிட்டு இருக்கிறிய. யாருமே வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் தொடங்கிட்டியா? ரெடிக்கா? ஆமா
ஏதாவது எடுத்துட்டு வா சின்ன பொண்ணு, நானே வெட்டியேன். சின்ன பொண்ணு இந்த உள்ளிய அரைஞ்சிட்டு இருங்க, நான் வீட்டுல போய் கதவை மட்டும் பூட்டிட்டு வந்துடுறேன். திறந்து போட்டாங்க வந்தேன், போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. என்ன ராணியக்கா இப்படி போயிட்டாவ? என்ன லட்சு? என்ன சின்ன பொண்ணு? ஏன் ராணியக்கா நீங்களா சண்டையா என்ன? ராணியக்கா உங்களை கூப்பிடாம வந்திருக்காவ, நீங்க இப்ப வந்தோடனே அவங்க பாட்டி கிளம்பி போடுறாவ. ஏக்கா சண்டை கிண்ட ஏதாவது போட்டிலாம் இப்படி? சண்டை ஒண்ணும் இல்ல, நான் ராணியக்கா இப்படி போறாவ என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. என்னன்னு தெரியலையா? இதை அப்படியே விடக்கூடாதே. ஆரம்பத்திலேயே இதை கிள்ளி எறிஞ்சிடணுமே. நீ என்ன யாதுன்னு ராணியக்கள்ட கேட்டு பாரு சின்ன பொண்ணு. அது நேரத்துல இருந்து என்கிட்ட இப்படிதான் அடிக்காவ. ராணியக்கள்ட பேசத்தோன்னு மனசே சரியில்லாத போல இருக்கு சின்ன பொண்ணு. நேரத்துல இருந்தே வா. ஏன் ஏதாவது சண்டை கிண்ட ஏதாவது போட்டிலாம் எப்படிக்கா? இல்ல, அந்த பார்வதி வந்து அவளுக்கு பையனுக்கு ராணியக்கெல்லாம் முளை கேட்க சொன்னான். அதான் இடையிலே கேட்டெடுத்து வேண்டான்னு முடிச்சாச்சுலே, அப்புறம் என்ன? திரும்பவும் பார்வதி என்கிட்ட கேட்க சொன்னா சின்ன பொண்ணு. நானும் நேற்று ராணியக்கலை வச்சு ஏதாச்சும் கேட்டுட்டேன். அதுல இருந்தே ராணியக்கா இப்படிதான் இருக்கியவ. ஓ சரி, நான் என்ன கேக்கேங்க்கா. எல்லாரும் ஏன் வெளியே இருக்கிறிய? இன்னும் வெளியே இருக்காம எங்க இருக்கிறதுக்கு? உள்ள வந்துருந்து கட் பண்ணலாம் இல்ல, ஏன் வெளியே இருந்துட்டு? ஏண்டாவுமா, உள்ள இருந்து கட் பண்ணா மறுபடியும் அதை கிளீன் பண்ணணும், தொடச்சணும், கழுவணும். வேண்டாம், இதுலயே இருக்கும். மழை வர மாதிரி இருக்கு இல்லக்கா, அதான் சொல்லி. மழை வந்தா பாப்போம், இதுலயே இருக்கவுமா. என்ன சரிம்மா. சாப்பிட்டாச்சா? 4 முடி சுட்ட பூரி நல்லா இருந்து இல்லையா? ஆமா, அது சமையல் பண்ண மரசுச்சி செய்தா நல்லா சமைச்சு தரோம், நல்லா இருந்து. நாங்க எங்களை வேறே பாக்கியோம், உள்ள ஏதாவது வேற இருந்தா போய் பாத்துக்கிட்டு வா, சரியா? சரிக்கா. வசந்தி அக்கா ஒண்ணு கூட்டிட்டு வந்துறேன் சின்ன பொண்ணு. சரி சரி உமா, நீ போ. உமா கேட்க நினைச்சேன், கீதா புஷ்பாட்ட எல்லாம் சொன்னியோ, வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாலுவ? ஆமாக்கா, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போட்டேன்னு இவங்கள்ட்ட சொல்ல சொன்னேன். வரட்டு வந்த ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பிரிச்சு கொடுக்கலாம் இல்லையா? சரி உமா, நீ போய் பாரு, நான் இதை பாக்கியோனா. சரி சின்ன பொண்ணு. உமா, பிரியாணியை வெளியே அடுப்பு வச்சு அங்கேயே வச்சிடலாம். மற்றபடி இந்த ரைத்தா உள்ளது, கேசரியா கிண்டம், பாயசம் ஏதாவது வைக்கிறதா உள்ள வச்சு வைப்பேன்னு சொல்லியா? சரிக்கா, உங்க விருப்பம் போல ஏதாவது பண்ணும். யாமனா ஏன் விருப்பம் போறேன்னு சொல்லியா? உன் வீட்டுல உன் விருப்பம் போலதான் பண்ணணும். இல்லக்கா, உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதே மாதிரியே பண்ணிடலாம். சரி செல்வா, எங்க வெளியே பைக்கை தொடச்சி நிக்கவக்கா? எல்லா சாதனமும் வாங்கிட்டியா? பாயசத்துக்குள்ளதெல்லாம் ரெடியா இருக்கா? எப்படி? எல்லாமே இருக்குக்கா, இங்க பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ளதான் எல்லாம் வச்சிருக்கேன். ஓ சரி சரி சரி, அப்ப நான் இதுல இருக்கிறத ஒன்னொன்னு எடுத்து அடுப்பங்கரில் கொண்டு வைக்கேன். என்ன ஏக்கா? என்ன உமா, பொறுமையா இருப்போம்க்கா, எல்லாம் மெதுவா செய்யலாம். எதுக்குக்கா அவசரம்? அவசரம் ஒன்றும் இல்லைனா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? யாரையுமே காக்க வைக்கண்டாவுமா, வந்தோடனே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போட்டு. ஏன்னா 2 பேரும் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறிய. வாங்கக்கா, உள்ள ஏதாவது வேலை இருக்குன்னா சொல்லுமா, நான் இங்க இருந்து செய்யேன். இல்லக்கா, வெளியே இல்லையா உள்ளி அரிஞ்சிட்டு இருந்திய? ஆமா, அதான் சின்ன பொண்ணு லட்சுமியும் பாத்துக்கிட்டியாவ. நான் உள்ள ஏதாவது வேலை இருக்குன்னா சொல்லு, நான் பாக்கேன். அனேக்கா, அந்த பாக்ஸ்ல உள்ளதை மட்டும் எடுத்து பிரிச்சு வச்சிருவோமா? சரி வசந்தி. என்ன எல்லாரும் வந்துட்டா போல இருக்கு. சரி வாமா, தூக்கிட்டு போவோம். நான் தூக்கி தரட்டா? ஏண்டாமா, நாங்களே தூக்கிட்டு போயிடுறோம். என்னவுமா, எல்லாரும் வந்துட்டா போல இருக்கு. ஆமாங்க, எல்லாருமே வந்துட்டாவ. எல்லாரும் ஒவ்வொரு வேலையா செய்துட்டு இருக்காவ. எனக்கு தான் செய்யறது எந்த வேலையுமே தரலங்க. எல்லாரும் வந்துட்டாவன்னு சொல்லியா? கீதாவ காணல, அவ கூட உள்ள யாரையும் காணல. இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமா உங்ககிட்ட கோவப்படக்கூடாது, உங்களை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல மூடல இருக்கேங்க. அவகிட்ட சொல்லியாச்சு இல்லையா, வரக்கூடிய நேரம் வருவா. என்ன சும்மா அவளை காணல இவளை காணலன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதுங்க. நான் எப்பவும் இத மாதிரி சிரிச்சுட்டே பேச மாட்டேன், சரியா? சரிம்மா, நான் அதுக்காக கேட்கல. எல்லாரும் வந்துட்டா உனக்கு கொஞ்சம் வேலை எழுப்பமா இருக்கு இல்லையா, அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ போவுமா? ஷப்பா, நல்ல நேரம். கல்யாணம் நாளது மணி கை நீட்டி இருந்தானா கேவலம் ஆயிருக்கான். அம்மா, இங்கதான் இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுனா? சரிங்க, இருங்க இருங்க, ஹெல்ப் பண்ணா கூப்பிடி. நல்ல முடல தான் இருக்கப்பா.
என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அவசரமா வாணி கூப்பிட்டா கூட 2 டக்குன்னு வர மாட்டியா? என்ன சொல்லி வச்ச மாதிரி சேர்ந்து வந்திருக்கீங்க? என்னக்கா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கீதா, செல்வா வந்து எல்லாரையும் கூப்பிட்டா இல்லையா, உன் வீட்டுக்கு வந்ததை பார்த்தேன். வாங்கிட்டே சொன்னானா, அதான் இப்படி போறியா போகலையா? என்ன பாத்திமா, நீ வேற புரியாம கேக்கியா? கீதா என்ன அவ்வளவு லேசுப்பட்ட ஆளா? அவன் கூப்பிட்டோன்னா அவ போயிடுவாளா? எவ்வளவு நாள் அந்த உமா அவளை அவமானப்படுத்திருப்பா? அதெல்லாம் கீதாவுக்கு மைண்ட்ல இருக்கதானே செய்யும். எப்படி போவா? ஐயே நீ சும்மா இரு புஷ்பா. கீதா எல்லாம் அப்படி கிடையாது. நடந்ததெல்லாம் மறந்துகிட்டு புதுசா யோசிக்க கூடியவா. அதனால செல்வாவே வந்து கூப்பிட்டுருக்கா. கண்டிப்பா போய்தான் ஆவா. என்ன சொல்லியா? ஐயே கீதா எல்லாம் சுவாத்துல உப்பு படுத்துனியவா. அங்கெல்லாம் போவதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன நான் எதுவும் சொல்லல. அவங்க 2 பேருக்குள்ளேயுமே நம்ம இப்படி பேசிக்கிறாங்க. நான் போகணுமா வேண்டாமா? நீ சும்மா இரு. அவ அப்படிலாம் கிடையாது. மரியாதார் தலைவாசல் மிதியாதேங்கிறது கீதாவுக்கும் நல்லா தெரியும். அதே போலதான் இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்ங்கிறதான் கீதாவுக்கு தெரியும். என்ன கீதா, நான் சொல்றது என்ன கரெக்ட் தானே? நான் சொல்றதான் கரெக்ட். கீதா வந்து மானஸ்தி ரோசம் உள்ளவா. ஒரு பிரியாணிக்காக அங்கெல்லாம் போக மாட்டா. அவ சொல்லிட்டு கிடக்கட்டு, நீ சொல்லு. நானும் புஷ்பாக்க சொல்ற மாதிரி தான். எதுக்கு எதுக்கு போகணும்? எத்தனை வாட்டி அவமானப்படுத்திருப்பா. அவக்கெல்லாம் நல்லா கூட்ட போயிடணுமா? அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் செல்வாவே வந்து கூப்பிட்டுருக்கான். போகலன்னா அவன் என்ன நினைப்பான்? அதனால போலான்னு முடிவு வந்துட்டேக்கா. நான் போய் கிளம்பிட்டு வரேன்க்கா. அட வெக்கம் கெட்டவளே. சொன்னேல பாத்திமா, கண்டிப்பா அவ போவானே. நான் கூட சுவாத்துல உப்பு போட்டு தின்னவ ரோசெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணனா போக மாட்டான்னு நினைச்சேன். ஒரு பிரியாணிக்காக போறேன்னு சொல்லிட்டா பாரு. இனி கேட்டா பிரியாணிக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போறேன்னு ஒரு கதையை உருட்டுவ பாரு. கடைசியில நீ சொன்னதான் ஜெயிச்சு பாரு. அக்கா நீங்களே கிளம்பிட்டு வாங்க போலாம். சரி சரி வா, நம்மள முன்ன போய் கிளம்புவோம். சரி வா. உமா, வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிய போகுது. எல்லாரும் வந்தவனா ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு சாப்பிடுவோமா? சரிக்கா. நான் ட்ரெஸ் மட்டும் மாத்தனக்கா, அதோட முடிஞ்சு. காலையிலே குளிச்சுட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதான் பார்த்தேன் இல்லையா? ஆமா, பின்னாடி வச்சுதான் பிரியாணி போட்டுட்டு இருக்காங்களா? ஆமாக்கா, நம்ம உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம். இனி அது மட்டும் ரெடி ஆச்சுனாலே முடிஞ்சிக்கா. நான் அத்தா வந்திருக்காவ. வாங்கத்தா. என்ன உமா, பிரியாணி மனம் 8 ஊருக்கு மணக்கும் போல இருக்கு. என்ன வாசனை. ஆமா, யார் பிரியாணி போடியா? யாருங்க போடுவா? ராணி அக்காவும் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா எல்லாம் சேர்ந்தான் போடியாவ. ராணி அக்கா சும்மாவே சொல்ல வேண்டாம், சமையல்ல குயின்னு தான். அதான் ராணி அக்கா தான் போட்டுட்டு இருக்காவ. ஓ அப்படியா? ஒரே மனமா இருக்கு. சொல்லி தானே விட்டா 12:30 1 மணி போல சாப்பிட வாங்கன்னு. அதான் நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரெடி ஆயிரும், சாப்பிடலாம். என்ன அக்கா தங்கச்சிக்கு ஒரே கதையா? ஒரு நேரம் கதை முடியல எப்படி? அட நீங்க வேற அத்தான், சும்மா கண் வச்சிட்டு இருக்காதீங்க. கரெக்டா சொன்ன உமா, கண் வைக்கிறதுக்கு வெளியே இருந்த ஆள் வேண்டாம், வீட்டுக்குள்ள உள்ளவங்களே போதும். ஆமா, நான் அப்படியே கண் வச்சுட்டாலும் புவா. எங்க உமா, செல்வாவை காணல? உள்ளதான் தான் இருக்காவ, போங்க. சரிம்மா. பக்கத்துல எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னாலே உமா, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுட்டே எப்படி? ஆமாக்கா, கீதா, புஷ்பா, ஃபாத்திமா எல்லார்ட்டையும் தான் சொன்னேன். சரி போட்டு நல்ல நாளாக உமா, இந்த சாப்பிட்டுட்டு போட்டுருந்தாக்கா. சரி உமா இருக்கட்டு. கொள்ளாமே. அங்க எங்களை முழுக்க வேலை எடுக்க வச்சுக்கிட்டு இங்க நின்று அக்கா தங்கச்சி கதையை விட்டுட்டு இருக்கிறிய கதை. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, பிரியாணி முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சுக்கா, நான் தம்மு மட்டும் போட்டு வச்சிருக்கோம். ஓ அப்படியா? சரி, இனி ஆளோ வந்தா ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துடலாம்ல? அதெல்லாம் எடுத்துடலாம். ஆமா, 4 முடி, எத்தனை நேரம் நான் சிக்னல் காட்டி உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஒரு லவ்வர் கூட இப்படி கூட மாட்டாவ. நான் அதை விட மேல கூப்பிட்டுட்டே இருந்தேன், திரும்பியே பார்க்காம வந்துருங்க. என்ன சொல்லியா? என்னையா கூப்பிட்டு இருந்தா? எனக்கு கேட்கல சின்ன பொண்ணு, கொஞ்சம் சத்தமா தான் கூப்பிட்டா. என்ன ரகசியமா கூப்பிடுதான் சத்தமாவாக்கா கூப்பிடுவ? நானே ஒரு விஷயம் சொல்லதுல கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ இங்க வேற திரும்பி பார்க்காம. உள்ள கொஞ்சம் வேலை இருந்து சின்ன பொண்ணு, அதான் கவனிச்சிருக்க மாட்டாவ.
சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, ராணி அக்காளுங்க லட்சுமி அக்காளுங்க ஏதோ சின்ன சண்டை போல, ரெண்டு பேரும் பேச்சு கிடையாது. ஆளாக திரும்பிக்கிட்டு இருக்கியவ. லட்சுமி அக்கா எத்தனை வாட்டியோ பேசினவ, ராணி அக்கா கண்டுக்காம இருக்காவ. ஐயே அப்படியா? என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ராணி அக்கா லட்சுமி அக்காளுமா? சி போன, அப்படிலாம் இருக்காது. நீ வேற எதையோ பார்த்துன்னு சொல்லியா? ஆமா, எனக்கு ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் தெரியாது பத்தியா, நான் வேற யாரையோ பார்த்துன்னு சொல்லி. அக்கா லட்சுமி அக்காலை என்கிட்ட சொன்னாவக்கா, ராணி அக்கா ஞாத்திலேருந்து ஒழுங்கா லட்சுமி அக்கால்கிட்ட பேசலையாம். ஏ இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லையே. என்ன பண்ணதுக்கு? என்ன பண்ணதுக்கு, நம்ம தான் எப்பாடுபட்டாவது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். ஆமா, நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் தான் ஓடி வருவாவ. இப்ப அவியலுக்கே ஒரு பிரச்சனைனா நம்ம தான் போகணும். எப்படியாவது கண்டிப்பா சேர்த்து வச்சிரும் சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் மெதுவா ரெண்டு பேரையும் கூப்பிடி. ராணி அக்கா, ஏ ராணி அக்கா. இதுலயே இருக்கட்டுலையாக்கா, அங்க எடுத்துட்டு போவா எப்படி? ஏ ராணி அக்கா. என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா ரெண்டு பேரும் அங்க முடிஞ்சுனா இங்க வாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறிய? இந்த வாரேன் சின்ன பொண்ணு, இப்பதான் என்ன தம்மு போட்டிருக்கு. வாரேன், சீக்கிரமா வாங்கக்கா. வாரேன் வாரேன். ராணியக்கா. என்ன லட்சுமி? என்னக்கா என்கிட்ட பேசாம என்ன ஒதுக்கி வச்சு போயிட்டே இருக்கிறிய? ஏன்க்கா எனக்கு கேட்டது என் மேல கோவத்திலே இருக்கிறிய? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை லட்சுமி. இல்ல, காலையிலே பார்த்தேன், டெய்லி பால் வாங்க நீங்க தான் முதல்ல வருவிய. இன்னைக்கு பால் வாங்க கூட வரல, நானா கொண்டு தந்த பிறகுதான் வாங்கிக்கிட்டிய. அதுவும் நீங்க வீட்டில் இருந்த பிறகு அந்த அண்ணா தான் வந்து வாங்க சொன்னிய. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி, நான் கேட்டது தப்புதான்க்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. நீங்கள்கிட்ட பேசவும் மட்டும் இருக்காதுங்கக்கா, ஒரு மாதிரி இருக்கு ராணியக்கா. ஐயே நான் ஏன் லட்சுமி உங்ககிட்ட சண்டை போட போகிறேன்? நீ ஒரு மாதிரி மனசுக்கு இருந்துச்சு, அதான் பேசின ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவேன்னு நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் லட்சுமி. ராணியக்கா வாங்க. நீ என்ன வரேன் சின்ன பொண்ணு. ராணியக்கா இவ்வளோ சொன்ன பிறகும் கண்டுக்காமலே போறாவ. லட்சுமி அக்கா, உங்களை என்ன ஆரத்தி எடுத்தா கூப்பிடணும், வாங்கக்கா இங்க. வாரேன் வாரேன். பாத்தியா கீதா, எப்பா சும்மா இல்ல மனம் வந்தது. என்ன மனம் பாரு. அதானே, இது என்ன இவளுக்கு இன்னைக்கா கல்யாணம் நடந்துச்சு? இன்னைக்குதான் ஏதோ நடக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய அண்டா நிறைய சமைச்சிருக்காளுவ. எம்மா செல்வா இப்படியெல்லாம் செலவு பண்ணியானம்மா. அப்படிவே என்னத்த இவ அவனுக்கு எந்த விதத்திலுமே ஜோடியே கிடையாது. அவன் எவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருக்கான். தொடங்கிட்டா உங்ககிட்டதான். சொல்லுக்கிதா என்கிட்டயா? ஆமா உங்ககிட்டதான் சொல்றேன். செல்வா எப்படி இருக்கான்? இவள பத்தீங்களா, அழகா கொழுக்கு முழுக்குன்னு சொல்லிட்டு உருண்டு பெருக்க. இவ இவளுக்காக இவன் எவ்வளவு செலவு பண்ற பாருங்க. எத்தனை பேர் இதுல சாப்பிடலாம்? அண்டா நிறைய பிரியாணி. சமையலுக்கு ஏதோ ஆள் வச்சுதான் பண்றாங்களா என்னமோ தெரியுமா? ஐயே சமையல் கூட ஆளு கிடையாது, எல்லாம் ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் தான். அவைய சாதாவே சமைச்சா 8 ஊருக்கு மணக்கம். இப்ப சொல்லவா வேணாம், என்ன ருசியா சமைச்சிருக்காவ போல இருக்கே. வாசனை அள்ளுதே. இருந்தாலும் இவ்வளவு கல்யாண நாளுக்கு இப்படியா செலவு பண்ணுவாக்கா? சரி விடு, நம்மளாம் கூப்பிட்டாவ இல்லையா, வா இப்படி காமோடி பார்க்காம அந்த சைட்லோடி வந்து உள்ளவே ஒரு என்ட்ரிய போட்டு ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுத்துக்கிட்டு நம்மள கொஞ்சம் சாப்பிட்டுருவோம். நான் வரலக்கா, சும்மா இருக்குதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் வரேன்னு சொன்னா, இப்ப எதுக்கு சீனு? வா. நான் வரேன் தான், ஏன்னா செல்வா கூட்டத்தாலதான் வரேன், மற்ற யாருக்காக நான் கிடையாதுக்கா. செல்வா மட்டும்தான், செல்வாவுக்காக வரேன். சரி வா, இதுல நீ எட்டி பாக்குறத பார்த்தா எவ்வளவு ஏதாவது நினைப்பாளுவ. வா வா. அதுவும் சரிதான்க்கா, வாங்க பின்ன போலாம். என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டுட்டே இருந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று அந்த வேலை ஃபுல்லா முடிஞ்சிடும். வேலை எல்லாம் முடிஞ்சது போதும், இனி நம்ம சாப்பிட வேண்டியதான். தம் அப்படியே இருக்கட்டு. ஆமா என்னக்கா, என்னாச்சு? அதுதானே, ராணியக்கால முகமே சரியில்லை. ராணியக்காவை எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருப்பாவ. என்ன ராணியக்கா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வா
ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ராணியக்கா சொல்லினேன்னு தப்பா நினைக்காதுங்கக்கா. நாங்க உங்களோட வயசுல சின்னவிய தான் இருந்தாலும் உங்களுக்கே அட்வைஸ் பண்றதா நினைக்காதீங்க. யாருமா யாரு? ராணியக்காலோட வயசுல சின்னவிய யாரு? சும்மா இருன சின்ன பொண்ணு. என்ன உங்க 2 என்ன ஒரு 5 வயசு கூடுதல், அவ்வளவுதான். விடு. வந்துட்டா. சரி விடு சின்ன பொண்ணு. அவியெல்லாம் ஏதோ நல்லது உலகத்துக்கு சொல்ல வராவ நினைக்கேன். சொல்லட்டு. ஏமா இப்ப என்னாச்சு? ராணியக்கா நீங்களும் லட்சுமி அக்காவும் தான் எல்லாருக்குமே முன்னுதாரணமா இருப்பிய. இப்ப நீங்க 2 பேருமே பேசாம இருந்தா எப்படி? ஆமாக்கா, நீங்க ஏன் லட்சுமி அக்கால்ட்ட பேசாம இருக்கிறீ? அவ எவ்வளவு வருத்தப்படியாவ தெரியுமா? லட்சுமி நான் உங்ககிட்ட பேசாமல இருக்கேன். பேசுறீ அக்கா, ஆனா முன்னால மாதிரி பேசல. நேத்துல இருந்து நீங்க என்கிட்ட ஒழுங்கா பேசலக்கா. அது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமாக்கா? நேத்து ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு இருந்துச்சு. நான் இப்ப கூட நம்ம பேசதானே செய்தோம். இப்படி எல்லாம் சொன்னா சரிப்பட்டு வராது. 2 பேரும் பழைய மாதிரி ஒழுங்கா பேசுங்க. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல சின்ன பொண்ணு. நேற்றுக்கு அவன் ஒரு விஷயம் கேட்டா அதுல கொஞ்சம் கோவம் இருந்துச்சுதான். சரி பின்ன யோசிச்சு பார்த்தேன். அவ மைனியார் இவகிட்ட கேட்டதால இவ என்கிட்ட கேட்டா. அதெல்லாம் விடுங்க. என்ன லட்சுமி அக்கா இப்ப சந்தோஷமா? எப்பா லட்சுமி அக்கா இப்பதான்ப்பா சிரிச்சிருக்கவ. ராணி அக்கா பேசவேன்னு சொன்ன போறதா லட்சுமி அக்கா முகத்திலேயே சிரிப்பு வந்திருக்கு. லட்சுமி உன் மேல எனக்கு கோவம் முதல்ல இருந்துச்சுதான். அப்புறம் என் வீட்டுக்காரெல்லாம் சொன்னவதான். அவ கேட்டதுக்கு இவ என்ன பண்ணுவா? அவ கேட்க சொல்றதெல்லாம் வந்து கேட்டிருப்பா. கோவப்படாதன்னு. சரி லட்சுமி, என் மேலேருந்தான் தப்பு. என்னையும் மன்னிச்சு லட்சுமி. ராணியக்கா எதுக்குக்கா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? நீங்க பழைய மாதிரி என்கிட்ட பேசினாலே போதும்க்கா. பேசுவேன் லட்சுமி. நம்ம என்ன சண்டையா போட்டோம்? எப்பா பிரிஞ்ச 2 உறவுகளா ஒண்ணு சேர்த்தாச்சுப்பா. டக்குடியெல்லாம் பிரிய மாட்டேன் சின்ன பொண்ணு. இந்த வாட்டி இருந்தது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எல்லாம் விடுங்க அக்கா. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சரி வாமா. வா லட்சுமி. சரி ராணி அக்கா. எப்பா இப்பதான்ப்பா எங்க லட்சுமிங்க முகத்துல ஒரு 1000 வால்ட் பல்பே எரியுது. வாங்க சின்ன பொண்ணு. உள்ள வாங்க. என்ன செல்வா, வெளியே இருக்கும்போது வீடே கலகலன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்தவனே யாரையும் காணல. நீ மட்டும் இருக்கா? எல்லாரும் எங்க? எல்லாரும் வெளியே தாக்க நின்று பேசிட்டு இருப்பவ, நீங்க பாக்கலையோ? தானே உமாவை கூப்பிடி. பரவாயில்ல செல்வா, இருக்கட்டும். என்ன செல்வா, இன்னைக்கு வேலைக்கெல்லாம் லீவு போட்டிருக்கா? சும்மா சொல்லக்கூடாது. ஆச்சரியமா இருக்கு செல்வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போலான்னு சொன்னா மட்டும் உனக்கு லீவு கிடைக்காதுன்னு ஆபீஸ்ல. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கல்யாண நாளைக்கு. வேற எதுவும் ஃபங்க்ஷன்மா? கல்யாண நாளைக்கெல்லாம் லீவ் போட்டு வீட்ல இருக்கிறியே. பரவாயில்ல செல்வா, பரவாயில்ல. இல்ல கீதா, உமா ரொம்ப ஆசைப்பட்டா லீவு போடுறதுக்கு. அதனால்தான் இன்னைக்கு லீவு போட்டேன். என் வீட்டுக்காரெல்லாம் இருக்கியாவே ஆபீஸ்ல ஒரு நாள் லீவ் போடணும்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போன வாரம் கூட அப்படி குளிர் ஜுரம் செல்வா. கண்டிப்பா எனக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் தான் புஷ்பாக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கவே என் வீட்டுக்காரைய. என்ன செல்வா, போன வருஷம் எல்லாம் வீட்டு மட்டோட கேக் வெட்டிட்டு முடிச்சிட்டிய. இந்த வருஷம் என்ன எல்லார்ட்டையும் சொல்லி பெருசா எடுக்கிறிய? ஏன் கல்யாண நாள் அவ்வளவு செலிப்ரேட் பண்றிய? இல்லக்கா, உமா ரொம்ப ஆசைப்பட்டாளே. சரி, ஒரு புருஷனா அவளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கதானே என்னோட கடமை. அதுக்குதான்க்கா. சூப்பர் செல்வா. ஆமா, எங்க ஃபாத்திமாக்காவை காணல? அவங்க இனிதான் வருவாங்க செல்வா. இவ எப்ப வந்தா? பாரு, அங்க பெரிய மீட்டிங்கே நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு, உள்ள போர் மீட்டிங் நடக்குது. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உமா. தேங்க்ஸ் ஃபாத்திமா. ஹாப்பி வெட்டிங் anniversary. தேங்க் யூ. ஆமா, நான் வாசல்ல தானே நின்று பேசிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? எங்களை தாண்டி வந்த மாதிரியே இல்ல. நீ வேற புரியாம பேசாத உமா. வா, கீதாவுக்கு எப்பவுமே நேர் வழி பிடிக்காது, குறுக்கு வழி தான் பிடிக்கும். அதனால நாங்க குறுக்கு வழியில வந்தோம். பாத்திமாக்கா, என்னம்மா? போதும், உட்காருங்க. ஓஹோ, பின்னால் வழியிட்டு வந்தீங்களோ? உமா, எல்லாரும் வந்திருக்காவில்லையா? சாப்பாடு எடுத்து கொடு. சரிங்க. கீதா, பாத்திமாக்கா போங்க. அப்படியே வெளியே இருந்து ராணிய கல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வா, சாப்பிடுவோம். சரிங்க. சின்ன பொண்ணு,
நான் ஹாலில் எல்லாமே ரெடி பண்ணி நீ எல்லாரையும் உள்ள வர சொல்லி சின்ன பொண்ணு சாப்பிடுவோம். ஆ சரி உமா, இந்த வர சொல்லி நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு இருங்க. நான் ஒரு எட்டியா மாமியாரையும் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். தலைவியாதனைன்னு சொல்லிச்சு பார்த்துக்க. ம் ஆ சரி சரி சின்ன பொண்ணு உள்ள வாங்க. ராணி அக்கா, லட்சுமி அக்கா, இங்க வாங்க. உள்ள போங்கக்கா. ஆ சரி செல்வா வாக்கிதா உள்ள போலாம். ஆ சரிக்கா. புஷ்பாக்கா வரலையாக்கா? இல்ல உமா இனிதான் வருவா. நீயும் போக்கிதா? ஆ சரி செல்வா நீ சாப்பிடலையா? இல்ல எல்லாரும் சாப்பிட்ட அப்புறமா நான் லாஸ்டா சாப்பிடி. நீ போ. ஓகே செல்வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போற ட்ரிப் பிளான் பண்ணியே ஆகணும் செல்வா. கண்டிப்பா கீதா பாப்போம். நீ போ போ. ஓகே ஓகே. என்ன நமக்கே ஆச்சரியமா இருக்கு. கீதா கிட்ட பேசினாலே உமாவுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி அக்கா கீதா வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு உமா சம்மதிச்சா? என்னமோ இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டாவே இரு செல்வா. உனக்கே நேரம் சரியில்லை. ஏக்கா நான் போகும் அந்த செடியில ஒரு தை மட்டும் தாங்கனக்கா. உனக்கு ஏன்னா எடுத்துட்டு போ புஷ்பா. அழகா இருக்குல்லக்கா, வீட்டு மேல நட்டு விட்டா நல்லா இருக்கா. என்ன தலைவலி எழும்ப முடியலன்னு கடந்துச்சு. இப்ப எங்க வந்து நிக்குது பாப்போம். அதுக்கா நீங்க வீட்டுல இருக்கிறதால உங்ககிட்ட கேட்டு செடியோ என்ன வேணாலும் வாங்கிட்டு போலாம். நீங்க வீட்டுல இல்லைன்னா உங்க வீட்டுல வந்து ஒண்ணுமே கேட்க முடியல. உங்க மருமூளை பார்த்து இங்க வர்றதுக்கே பயமா இருக்குக்கா. ஏன் அவ என்ன பண்ணிருவா? அவளை பார்த்து பயந்துகிட்டு நீ வராம இருக்கிறதுக்கு ஏன் ஏதாவது சொல்றாளா என்ன? ஆமா என் வீடு என் வீடு என் வீடுன்னு மூச்சுக்கு 300 நேரம்ல சொல்லிக்கிட்டு இருக்கா என் வீடு என் வீடுன்னு. அதனாலதான் சொல்லி நல்ல கதை. அவ வீடா? என்னைக்கு அவளுக்கு பேர்ல எழுதி கொடுத்தேன் அவ வீடுன்னு சொல்லதுக்கு? புஷ்பாவுக்கு என்ன மெண்டலா என்னன்னு தெரியலையே. செடி வேணா செடியை மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்ப எதுக்கு என்னையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா? கையில கடைச்சிட்டு நம்ம மாமியாருக்கு இது ஒத்தை போதும். எவ்வளவு நம்மள குறை சொன்னா போதும். அவளை ரொம்ப பிடிக்கும். கலவி நேரம் வேணாலும் கொடுத்து நின்று பேசும். நல்லா சொல்லுவா. நான் இருக்கிறது வரைக்கும் இது என் வீடுதான். இதுல எவனை வந்து உரிமை கொண்டாடவே முடியாது. சொல்லிட்டு திரிவாக்கா. அதனாலதான் கேட்டேன். ஆமா நீங்க வரலையா உமாள் வீட்டுக்கு? உமாள் வீட்டு என்னதான் காலையிலே என் வீட்டுல உள்ளவா அறக்க பறக்க ஒன்னும் அவிச்சாம எடுக்காம ஓடனா என்ன வாங்க? உமாளுக்கு கல்யாண நாளாம். எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடியா? அதை நீங்க போகலையா? ஓ அதுவா? நான் ஒன்றும் போகலம்மா. எனக்கு என் வீட்டில் ஒன்று இருந்தாலே எனக்கு தலைவியாதனை. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு தலைவியாதனை. இந்த வியாதனையில கொண்டு எங்கே போகிறதுக்கு? அதான் இவ்வளோ நேரம் படுத்தேன். சரி கொஞ்சம் போல சாப்பிடலான்னு இப்போதான் எழும்புனேன். போனவா என்ன வீட்டுக்கு வரலையோ? ஆமாம் அவ வந்து என்னை அப்படியே ஒரு எட்டு பார்த்து என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்தெல்லாம் வாங்கி தந்து என்னை கொஞ்சம் தூரம் கூட்டிக்கிட்டான் போவா. நீ வேற புஷ்பா, என் வீட்டு கதையை சொன்னா ஊரே நாரம். சும்மா இரு, வாய கலராத. அடுத்த வீட்டு கதையை பேசுனது புஷ்பாவுக்கு வாய் எவ்வளவு நமங்கிறது. ஆகண்டி ஆகும். என்னக்கா தலைவியாதனை சொல்றிய? ஏக்கா இப்ப எல்லாம் தலைவியாதனை சொல்லிக்கிட்டு லேஸ்ல எடுத்துக்கிடாதீங்க. பெரும் பிரச்சனை வருது தெரியுமா தலைவியாதனையால. தொடக்கத்திலே பாத்துறனக்கா. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாத்துருங்க சரியா? ஆமா எம்ஆர்ஐ ஸ்கேன் அவி அப்பா தான் நடத்தியாரு. போன உடனே நல்லபடியா எடுத்து விட்டுருவ. எவ்வளவு ரூபா ஆகும்? யாத்தி விடியதை பாரு. ஓ அப்படியெல்லாம் இருக்காக்கா. ஏக்கா எதையுமே தொடக்கத்துல பார்த்தா சீக்கிரம் சரியா பண்ணிடலாம் சரியா? நீங்க ஒரு ஆஸ்பத்திரி போங்க. பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் உண்டு எல்லாத்தையும் எடுப்பாவ. அப்புறம் வயிற்றுக்கு ஸ்கேனு, தலைக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாப்பாவ. அப்பதான் தெரியும் உடம்புல என்ன பிரச்சனை. நீ ஆமா பத்தியா எனக்கு வயிறு வர வேதனை, தலை வேதனை, அடிக்கடி காலு முட்டுல வேதனையா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பாக்கணும் பாரு. எக்கா முழு உடம்பு செக்கப்பே 2500 3000 தான் வருது. அதுலயாவது ஒண்ணு பாருங்கக்கா. இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எம்மா எம்மா அடுத்த வீட்டு கதைக்கு எப்படி ஆத்தி விடியாவ பாரு. இந்த கலவிய பாக்கிறதுக்கு நான் வேற டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தேன். நல்ல தலைவியாதனையாமே எழும்ப முடியலையா? இப்ப என்ன பத்தி புரணி பேசுறதுக்கு என்ன அழகா எழுப்பி நிக்குது. ஏமாவே வரட்டு கேட்டுட்டு போய் அந்த நீ சொன்னாலேம்மா ஸ்கேனு ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்துறேன். தொடக்கத்திலே பார்த்தா கொள்ளலாம். ஆமாக்கா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க சரியா? சரி புஷ்பா. சரிக்கா இனி ஒரு 8 மணி தலையை காட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் உமாலாம் நினைப்பா கூப்பிட்டா நான் மட்டும் வரலன்னு. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னக்கா?
ஆ சரி புஷ்பா சரி. அங்க எங்க வீட்டுல மாடு நிக்கும், நின்னுச்சுன்னா உன் மாமியார் நல்ல தலைவேதனையா இருக்கா, ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுக்கணுமா போன்னு சொல்லலாம். ஆ கண்டிப்பா சொல்லியிருக்கா, சொல்லி அடிச்சு பத்தி விடியேனா. ஆ சரி சரிம்மா போ. வரட்ட என்னம்மா ஆக்ஷனு. இந்த கிளவிய பார்க்க நம்ம ஓடோடி வந்தோம், தேவைதான். அவ சொன்னது கரெக்ட் தான். ஆரம்பத்துல எல்லா டெஸ்டும் எடுத்து பாத்துருவோம். சாயங்காலம் வரை நான் இந்த சைடு நீ தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இல்லையா பெய்ரி. இன்னைக்கு இவன் வரட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.